நேத்து நடந்த பிக் பாஸ் வீடியோ எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பிரஜனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் விஜய் சேதுபதி அஜய் ரகுபதியோட வீடியோவை பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த காண்ட மொத்தத்தையே எடுத்துன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஜன் மேல போட்டிருப்பாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்க, ஐயோ ஒப்பாரி வந்து வைக்க போறாங்க சாண்ட்ரா பிரஜன் போறேன்னு சொல்லிட்டு. ஒப்பாரி மட்டும் வச்சிருந்தா பரவாயில்ல, இவங்க அந்த டோர் தப்போனே பிரஜனுக்கு முன்னாடி இவங்க வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் ஈத்து புச்சுன்னு வந்து இவங்க உள்ள போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போனாரு. ஐயோ ஆபத்து, படுங்கடா எல்லாரும். எனக்கு தெரிஞ்ச வரையும் லீஸ்ட் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரஜனா இருந்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் ஏன் அவரை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்கன்னா, தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா தௌலத்தா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசியிருப்பாரு. இதை பார்த்துட்டு போன வாரம் என்னடா எஃப்ஜேவும் பேசியிருப்பான், நேத்து என்னடானா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மேபி அவர் கூட விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் இவனை அமுச்சு விடு, இவனை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்டின் கூட மதிக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவனை அமுச்சு விடுங்க எல்லாருமே அடங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். தூங்க சொல்ல வந்து என்ன கட்சி ஓடி போயிடுச்சு. நான் உன் கையில என்ன சொன்னேன், என்னைக்கா ஒரு நான் முழிச்சு பேப்ப பட்னச்சா பொட்டுன்னு போயிடுவேன்னு சொன்னா இல்லையா? இது மட்டும் இல்லாம ஒரு ரீல் ஒண்ணு பாத்துருந்தேன். பிக் பாஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடச்சென்னை படத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் எழுதி முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட கையில வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா போதும் படத்தை எடுத்து முடிச்சிருவாரு. என்னன்னா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ராஜனா சாண்ட்ராவா சந்திராவா அந்த ஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. இப்ப பிரஜன் போனோம்னா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சந்திரா மாதிரி எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்து அந்த டைட்டிலே வின் பண்ண போறாங்களா. அதை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ராஜன் இருக்குல்ல, அந்த பிஏ மட்டும் போடுங்க, பேரு சந்திரா சாண்ட்ரா. அந்த எடுத்துட்டா சந்திரா வருதா. சோ இது வட சென்னை கதை மொழி அந்த ட்விஸ்டிங்ல உள்ள அமைச்சிருக்காங்க.